வணக்கம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கிற கதை என்னன்னு? நாம எல்லாரும் நம்ம கடந்த காலத்தை பத்தி யோசிப்போம் இல்லையா? ஆனா அந்த நினைவுகளை நாம எப்படி ஒரு கதையா மாத்துறோங்கிறது தான் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னு முடிவு பண்ணுது. வாங்க நம்ம சொல்ற கதைகள் எப்படி நம்மளோட நேற்றைய நாளை உருவாக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கோட்டை பாருங்களேன். 96 படத்தை பத்தி சொல்லும்போது இது வெறும் படம் இல்ல, ஒரு அனுபவம்னு சொல்றாங்க. இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது ஒரு ஃபீலிங், நாஸ்டால்ஜியா, அதாவது ஏக்கம். ஏன் நமக்கு பழசு திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சுகமா இருக்கு? அந்த எமோஷனல் புல்ல தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் எப்படி சினிமா, பாட்டு எல்லாம் நம்மளோட மறந்த நினைவுகளை தட்டி எழுப்புது. அந்த பவர்ஃபுல் எமோஷனை தான் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ண போறோம். இதுக்கு 96 படத்தை விட ஒரு சூப்பரான உதாரணம் இருக்க முடியுமா? நம்ம ராமு ஜானுவ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது அவங்களோட கதை மாதிரி தெரியல, அது நம்ம கதையா மாறிடுது இல்லையா? அந்த ஸ்கூல் டேஸ், முதல் காதல், ஒருவேளை அப்படி நடந்திருந்தான ஒரு சின்ன ஏக்கம், அந்த ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற பழைய நினைவுகள்ல சட்டுன்னு வெளியே கொண்டு வந்துடும். சரி, இந்த மாதிரி கடந்த காலத்தை திரும்பி பார்க்குற அந்த ஃபீலிங்ல இருந்து கதைகள் எப்படி இந்த வேலையை செய்யுது, அதாவது அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுதுங்கிறத பத்தி இப்ப பார்க்குறோம். ஆனா ஒரு நிமிஷம், கதைகள் நிஜமாவே நம்மள டைம் டிராவல் பண்ண வைக்குதா? அது எப்படி சாத்தியம்? இது சும்மா கற்பனையா, இல்ல நம்ம மூளைக்குள்ள உண்மையாவே ஏதாச்சும் நடக்குதா? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான டெக்னிக் இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஃபிளாஷ்பேக். இந்த டெக்னிக் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது கதையோட போக்கு அப்படியே நிறுத்தி முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு காட்டும். சிம்பிளா சொல்லணும்னா, நிகழ்காலத்துல இருந்து நம்மள அப்படியே நேரா கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு டைம் மெஷின் மாதிரி. ஒரு ஃபிளாஷ்பேக்க ஒரு ஜிக்ஸா பசிலோட காணாம போன ஒரு துண்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரே ஒரு பழைய நினைவு பிரசன்ட்ல இருக்கிற கேரக்டரோட மொத்த மோட்டிவேஷனையும் நமக்கு புரிய வைக்குது. ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நமக்குள்ள இருக்கிற கேள்விக்கு இந்த ஃபிளாஷ்பேக் தான் பதில் சொல்லும். இது சும்மா பின்னாடி திரும்பி பார்க்கறது மட்டும் இல்ல, அவங்கள ஆழமா புரிஞ்சுக்க உதவுது. சரி, இது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா எல்லா நினைவுகளும் சந்தோஷமானதா இருக்குமா என்ன? இப்போ நாம நினைவுகளோட ஒரு இருட்டான பக்கத்தை பார்க்கலாம். அதாவது முடிக்கப்படாத ஒரு கடந்த காலம் நம்மளை எப்படி நகர விடாம ஒரே இடத்துல கட்டி போடுதுன்னு பார்க்கலாம். சில சமயம் என்ன ஆகும்னா, நாம கடந்த காலத்துல சும்மா நினைச்சு பார்க்கறது இல்ல, அதுக்குள்ளேயே சிக்கிப்போம். அது நம்மள முன்னாடி போகவே விடாது. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஜெயில் மாதிரி நம்மள கட்டி போட்டுடும். பாருங்க, உலகம் பாட்டுக்கு வேகமா ஓடிட்டே இருக்கும், ஆனா நாம மட்டும் அந்த பழைய நினைவுகள்லயே நின்னுட்டு இருப்போம். இதத்தான் எமோஷனல் பெராலிசிஸ்னு சொல்றாங்க. இந்த கோட்டை பாருங்க, மை பிலோவிட் சேரியாட்டியர் பத்தின ஒரு அனாலிசிஸ். ஒரு கேரக்டர் அவங்களோட சந்தோஷமான திருமண வாழ்க்கையோட நினைவுகள்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட துக்கம் அவங்கள அதுல இருந்து வெளியவே விடல. அவங்களுக்கு நேத்து நடந்ததுதான் இன்னைக்கும் நாளைக்கும் கூட. கடந்த காலமே நிகழ்காலமா மாறிடுது. அப்போ இந்த மாதிரி வலியான கடந்த காலத்தோட பிடியில இருந்து எப்படி வெளியே வருது? அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைக்காலஜிக்கல் டூல் இருக்கு. அதுதான் மன்னிப்பு. மன்னிப்புல 2 வகை இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு டிசிஷனல் ஃபர்கிவ்னஸ், அதாவது சரி நான் இனிமே உன்னை பழி வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த கோபம், வலி எல்லாம் அப்படி இருக்கும். இன்னொன்னு எமோஷனல் ஃபர்கிவ்னஸ். இதுதான் நிஜமான மன்னிப்பு. கோபம், வெறுப்பு மாதிரியான உணர்வுகளுக்கு பதிலா புரிதல், பரிவு மாதிரியான பாசிட்டிவ் உணர்வுகளை கொண்டு வரது. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ எமோஷனல் ஃபர்கிவ்னஸ்ங்கிறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். வெறுமனே நெகட்டிவ் ஃபீலிங்ஸை தூக்கி போடுறது மட்டும் இல்ல, அந்த காலி இடத்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸால நிரப்பணும். கோபத்தையும் வெறுப்பையும் எடுத்துட்டு அந்த இடத்துல புரிதலையும் இரக்கத்தையும் வைக்கிறது. இதுதான் உண்மையிலே நம்மள ஹீல் பண்ணும். சரி, இப்ப நாம பேசின எல்லா விஷயங்களையும், நஸ்டால்ஜியா, ஃபிளாஷ்பேக், கடந்த காலத்துல சிக்கிறது, மன்னிப்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி இருக்கு. அதுதான் ஹாய் நானா படம். படத்தோட ஒன்லைன் இதுதான். ஒரு அப்பா அவரோட மகளுக்கு அவங்க அம்மா பத்தி ஒரு கதை சொல்றாரு. ஆனா அந்த அம்மா அவங்க கூட இல்ல. இந்த கதை பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள நினைவுகள், மறைக்கப்பட்ட உண்மைகள்னு பல சிக்கலான விஷயங்கள் இருக்கு. படத்தோட கதையை இந்த டைம்லைன்ல பாருங்க. ஒரு 6 வயசு பொண்ணு அவங்க அம்மா பத்தி கேக்குறா. அங்க ஆரம்பிச்சு அந்த அப்பா சொல்ற கதை, ஒரு கட்டத்துல அந்த அம்மாவே அவங்க முன்னாடி வர்றது. ஆனா அவங்களுக்கு பழைய ஞாபகம் இல்ல. அப்புறம் அவங்க எப்படி மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்கன்னு கதை போகுது. இங்க அப்பா சொல்ற கதை சும்மா ஒரு கதை இல்ல, அது அவங்களோட காயங்களை ஆத்துறதுக்கான ஒரு வழி. அப்ப பாத்தீங்களா, ஹாய் நானா படம் நாம இது வரைக்கும் பேசின எல்லாத்தையும் எப்படி ஒன்னா இணைக்குதுன்னு. மகளை பாதுகாக்க அப்பா சொல்ற கதை தான் ஃபிளாஷ்பேக். அம்மாவோட நினைவிழப்பு தான் அந்த தீர்க்கப்படாத கடந்த காலம். கடைசியில அவங்க ஒண்ணு சேர்றதுதான் அன்பால வர்ற ஹீலிங். எல்லாமே ரொம்ப அழகா இதுல கனெக்ட் ஆகுது. சொல்ல போனா நம்ம சினிமாவிலையும் புத்தகத்திலையும் பாக்குற அந்த கதைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு கண்ணாடி மாதிரி தான். நாம நம்ம வாழ்க்கையை எப்படி பாக்குறோம், எப்படி ஒரு கதையா உருவாக்குறோங்கிறது தான் இது காட்டுது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நடந்ததை மாத்த முடியாது,
நம்ம கடந்த காலம் ஒரு கல்வெட்டு மாதிரி, ஆனா அத பத்தின கதையை மாத்தி எழுதலாம்.